இறைவா இதுதான் நிறைவா அதான் பாட்டு அப்படின்றாரு. என்னடா நமக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்க அந்த மாதிரி உங்களோட பர்சனல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் வச்சு வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை வச்சு லிரிக்ஸ் எழுதிருக்கீங்களா? பெரும்பாலும் கற்பனை சார்ந்த விஷயம் தான் பாட்டு கிரியேஷனே எல்லாமே. உதாரணமா வந்து இப்போ ஒரு பூக்குளமே பாட்டு எடுத்துட்டாங்க. சேரன் சார் சொன்ன சிச்சுவேஷன் எனக்கு பொருந்துச்சு. ஒரு ஜெயிக்கணும்னு ஒரு போராடுற ஒரு இளைஞன், ஆனா வந்து அந்த சமூகம் வந்து அவனை ஜெயிக்க விடாம அவனை எல்லா பக்கமும் பிணைச்சு வச்சிருக்கு. தாழ்வு மனப்பான்மை அடையிறதா தன்னம்பிக்கை அடையிறதாங்கிற குழப்பத்துல இருக்கு. அவனை கை தூக்கி மேல தூக்கும். எனக்கு நான் எழுதுன என்ன ஒரு எமோஷன்ல எழுதுவேன்ல, நமக்காகவே எழுதும் போது நம்ம மனசு அதுல நழுவும். இந்த பாட்டுல இருக்கிற மனிதா உன் மனதை கீறி விதை போடும் மரமாகும், அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும். சோ உனக்கு எவ்வளவு அவமானம் வந்தாலும் இல்ல, உனக்கு எவ்வளவு தோல்வி வந்தாலும் இல்ல, ஒரு நாள் எல்லாமே உனக்கு உரமா மாறும். அதனால அது அவமானத்தை வந்து பெருசா எடுத்துக்காத அப்படிங்கறதெல்லாம் எனக்குள்ள ஓடிட்டு இருக்கிற நான் சந்திச்சுட்டு இருக்கிற விஷயங்கள். அப்ப அந்த பாட்டு வந்து அப்படி என்னோட வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் துளிகளை எடுத்து தொட்டு எழுதின பாட்டு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கடவுள் பக்தியோட என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அடைஞ்சு நான் அதை நோக்கி என்னுடைய பயணத்தை செலுத்தும் போது சரியா வந்த பாட்டு தான் பார்த்தேனே உயிரின் வழியே. இறைவா இதுதான் நிறைவா அப்படின்னு சொன்ன அப்படி பாலாஜி ஸ்டன் ஆயிட்டாரு. அப்படி உண்மையில ஒரு கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வந்து எல்லாமே நான் உங்ககிட்ட சரணடைஞ்சிட்டேன், இதுக்கு மேல என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இறைவா இதுதான் நிறைவா அப்படின்னு கேட்பான். இதுதான் என்னோட முழுமையா அப்படிங்கும்போது இல்ல சார் அப்படியே மொத்தம் நான் சொல்ல நினைச்சதுலாம் என்ன சொல்ல முடியாம வந்ததெல்லாம் அந்த 2 லைன் வந்துருச்சு. அந்த பாட்டுல இருந்த சில விஷயங்கள் வந்து அது எனக்குள்ள இருந்த சில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அனுபவத்துடைய அல்லது நான் என்னுடைய தேடலினுடைய ஸ்பரிசம் தான் அந்த பார்த்தேனே உயிரின் வழியே பாட்டு.